வெல்கம் டு தருமி. ஒரு சாமானியனின் திரை பார்வை. தெரிஞ்சதை சொல்றோம், புரிஞ்சு கேட்டுக்கோங்க. இப்ப சிவப்பு எனக்கு பிடிக்கும் இந்த படத்துடைய ரிவ்யூக்குள்ள நம்ம போவோம். இந்த படத்துடைய இயக்குனர் திரு யுரேகா. இந்த படத்தோட கான்செப்ட் என்னன்னா, தமிழ்நாட்டில் பாலியல் விடுதிகள் கொண்டு வரணும், பாலியல் கல்வியை நெறிப்படுத்தணும். இந்த படத்தோட சுருக்கம். ஒரு எழுத்தாளனாக வர்ற இந்த படத்தோட இயக்குனர் யுரேகா ஒரு நாவல் எழுதுவதற்காக விபச்சாரி ஒருவரை பேட்டி காண வருகிறார். அந்த பெண் தான் எமி சாண்ட்ரா. அந்த பெண்ணின் விபச்சார தொழிலில் நடந்த சில சம்பவங்களை வைத்தும், முடிவில் எழுத்தாளர் தன் குடும்பத்தில் ஒரு மறக்க முடியாத பாலியல் வன்கொடுமை நடந்துள்ளதையும் வைத்து அவர் எழுதும் நாவலுக்கு பெயர்தான் சிவப்பு எனக்கு பிடிக்கும். இந்த படம் முதல் பாதி ஒரு வீட்டுக்குள்ளும், இரண்டாம் பாதி ஒரு காவல் நிலையத்திற்குள்ளும், இறுதியில் எழுத்தாளனின் வீட்டுக்குள் முடிகிறது கதை. படத்தின் கதையில் சுவாரஸ்யமில்லை, படத்தின் காட்சியிலும் சுவாரஸ்யமில்லை. ஒரு விளம்பர படத்தில் இருக்கும் விறுவிறுப்பு கூட இந்த படத்தில் இல்லை. இதன் மூலமாக நாம் சொல்வது என்னன்னா, படத்தில் காட்டியிருக்கும் பாலியல் தொழிலாளி படும் சித்திரவதைகளை விட படம் பார்க்க சென்றவனின் வேதனை கொடுமை கொடுமை கொடுமை. மேலும் எங்களோட ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.